அலர்ஜி அதனால. அப்போ குழந்தைய மெயின்டைன் பண்ணுறது ஈஸி ஆகிடும். டென்சிட்டி கம்மி தானே? டென்சிட்டி கம்மி. எனக்கு இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்படியா? எல்லா காலேஜ் டைம். Is it okay? Shall we start? Okay. Okay. உங்க பார்லர் ஆகுது? இல்லை இல்லை, ஜஸ்ட் ஒன் டே ரெண்ட். ஓகே ஓகே. நீங்கள் பார்லர் வச்சுருக்கீங்களா? நான் வந்து டோனியன் டேல வைப்பேன். ஓகே. எந்த ஏரியா? முகப்பேர். நான் வந்து முகிலிவாக்கம்லேருந்து வரேன். போரூர் தெரியுமா? ஆமாம், அங்கேருந்து அங்கேருந்து வரேன். பேக்கெட் பார்க்கலாம். ஆமாம். சரி, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. வெளில எங்கேயாவது கொடுக்கறதுக்கு பயம். சரி, லேர்னும் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரொமோஷனுக்காகவும் சொல்கிறீங்க, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இது ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான். ஸோ இல்லை இல்லை, பயம்லாம் இல்லை. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மொட்டையே அடிச்சிட்டோம். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். அதுதான் இல்லை, மொட்டையே அடிச்சுட்டேன் நான். இதுக்கெல்லாம் பயப்பட போகிறேன். அது வந்து எதுவும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணணும்னு எப்பவுமே ஆசை. என் ஹஸ்பண்ட் தான் வந்து வேணாம் 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 அப்படின்னாரு. இப்போ கூட வேண்டாம் அப்படின்னாரு. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறப்ப நல்லா இருக்கான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் நான் க்ரோ பண்ணிப்பேன் அப்படின்னேன். உங்களுக்கு இஷ்டம் என்னவோ பண்ணு, சொதப்பாமல் வந்தனா சரி அப்படின்னாரு. இல்லை இல்லை, நல்லா தான் பண்ணுவாங்க, ஸ்டைலிஸ்டாக வராங்க அப்படின்னு. எப்படி தெரியும் என்னன்னு கேட்டாங்க. சொன்னேன் எஃபியில் தான் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு. நம்பி போறியா அப்படின்னாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நாங்களும் எங்களை யாருமே முன்ன பண்ண தெரியாது, நம்பி தான் ஓகே ஃபைன் இது ஷூட்டுக்கு ஃப்ரெண்டு மூலியமாக ரெஃபர் பண்ணாங்க. அப்படியே வந்துட்டு நம்பிக்கை தான் சேம். அதே நம்பிக்கையினால தான் நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். நியூ ரிலேஷன் கிடைச்ச மாதிரி தான், அவ்வளோதான். நியூ பாண்டிங் கிடைச்ச மாதிரி. அதுவும் எனக்கு இந்த ஃபங்கியெல்லாம் வைக்கணும்னு ஆசையா. கல்யாணம் ஆன பிறகு ஒன்றுமே முடியல. ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாங்க. நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். நான் ட்ரை பண்ணுறேன், சூட் ஆகுதா பார்க்குறேன். சூட் ஆகலைன்னா அவ்வளோதான், நான் அதுக்கப்புறம் க்ரோ பண்ணிடுவேன் அப்படின்னு. என்னவோ பண்ணு. அவருக்கு ஆக்சுவலாக நான் லாங்காக வச்சுருந்தது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது நான் ஏற்கனவே ஷார்ட் பண்ணதே வந்து ஐ மீன் ஷேவ் பண்ணதே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வளர்ந்துரும் அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் மெயின்டைனே பண்ணல. அப்புறம் பாப்பாலாம் பிறந்துட்ட உடனே சுத்தமாக எனக்கு ஹேர் க்ரோத் இல்லை, அவ்வளோதான் இருந்துச்சு. சரி ஓகே, இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். வந்தா மழை போனேன், அதுதானே. ஆமாம், அதேதான். அதனால வந்து விட்டாச்சு. ஷாலைட்டா நீங்க சென்னை தானா? பக்கா சென்னை, பெரம்பூரே தான் நாங்கள். ஓகே ஓகே. நேட்டிவ்லாம் வேற எங்கேயும் இல்லை? ஓகே ஓகே. நானும் சென்னையே தான். ஃபுல்லாக முகிலிவாக்கம் தான். அம்மா வீடும் முகிலிவாக்கம் தான். அங்கே தான். முன்னாடி போகணும். இங்கேருந்து டோல்ல இருந்து போகணுன்னா அந்த வயர் பிடிங்கிக்க போகுது. வாயில முடி.
ஏன்னா என் வாய் லொடலொடா வாய் ஏதாவது பேசிட்டே தான் இருக்கும். இல்லைனா இன்னைக்கு அந்த அளவுக்கு அது கொஞ்சம் என்ன சொல்றது சீக்கிரமாக பிளான் பண்ணி சீக்கிரமாக பண்ணுறதில்ல. ஸோ அதனால வந்து ரொம்பலாம் கிடையாது. மூணாவது பேர் நீங்கள் நம்ம நிறைய பேருக்கு வந்து பயம் இருக்கும். ஸோ இவ்வளோ ஷார்ட் நம்ம ஊரில் பண்ண மாட்டாங்க. மெயின் அதுதான். நம்ம ஊர்லலாம் ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ரேரு. ஆமாம், நம்ம மாதிரி கெத்தாக பண்ணுறது. இப்போ என்ன புகழ்ந்து சொல்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? எனக்கு ரொம்ப உண்மையாகவே இந்த அளவுக்கு நான் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, ப்ரௌடு தான் இதெல்லாம். எனக்கு மென்ஸ்க்கும் ஹேர் கட் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ நார்மலாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் அதையும் அதை கற்றுக்கிட்டேன். ஓகே, அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேரிடா நீங்கள்? கல்யாணம் ஆகிட்டதுக்கு தான் கற்றுக்கிட்டேன். எத்தனை பாப்பா? ஒரு பொண்ணு. என்ன பண்ணுறாங்க? 6th. 6th-ஆ? ஏய் நல்லா எங்க இருக்கீங்கப்பா. தெரியல, கல்யாணம் ஆயிடுச்சு அதனால எங்க இல்ல இல்ல கெஸ் பண்ண முடியுது. என் வாயெல்லாம் போகுது. ஹேர் ஷார்ட் பண்றோம். வேற லெவல். நைஸ், நல்லா இருக்கு. ஃபுல்லா முடிச்சிட்டு பாப்போம். முன்னாடி வந்தாங்க மேரிடா இல்லனா காலேஜ் படிச்சாங்க? ரெண்டு பேரும். ஒருத்தர் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒருத்தவங்க மேரிட். ஓகே ஓகே. என்ன ஏஜ் குரூப் இருப்பாங்க? இன்னும் 25. ஒருத்தவங்க வந்து பிளான் பண்ணல, ஏன்னா அந்தளவுக்கு இது இல்லைன்ட்டு. சரி சரி, நேற்று சொல்லியிருந்தோம். பட் அந்த பர்பஸ்க்காக தான். இப்போ பாப்பா நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஸோ பாப்பா வச்சுட்டு இங்கே பார்லரில் பண்ண முடியாதுல்ல. அவள் இது எடுக்கிறது அது எடுக்கிறது, அதுவும் முடி பட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. இல்லை அவளுக்கு இது வேற என்ன சொல்ல, கொஞ்சம் கோல்டு இன்ஃபெக்ஷன் இருக்கு. வீசிங். ஸோ ஆமாம், வீசிங் மாதிரி ஏதாவது வரும். ஸோ அதனால வீசிங் இது வரைக்கும் பை காசஸ் கிட்ட பண்ண சொன்னால் பண்ணிடலாம். வீடியோ பார்க்கவே இல்லை. அதுக்கு மேலே வந்து இது நான் ஹிந்தி ஸ்டூடெண்ட்டு. ஸோ இதுக்கு மேலே தான் போய் பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன். அவர் வரை கேட்குறாரு, அதுக்கா ஈக்குவலாக இருக்கா? நான் வேற எனக்கு அதை தெரில, ப்ரொடெக்ட் பண்ணணும், ஹியூமன்ஸால் வந்து அது அழியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி நான் நினச்சேன். நான் டிவோஷனலாலாம் பார்க்கல அப்படின்னு. இல்லை கன்னடா ட்ரெடிஷனை இதில் கொண்டு வராங்களே, அது பரவாயில்லையா இது பரவாயில்லையான்னாங்க. ஐயோ என்னையா லிப்ஸ்டிக் போட்டுப்பேன். எனக்கு அந்த லிப்ஸ்டிக்கே வந்து எனக்கு என்ன சொல்கிறது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக காட்டும். ஸோ அதனால வேற எதுவும் அப்புறம் லைனர் போடுவேன், அவ்வளோதான். லிப்ஸ்டிக் கூட போடல, எதுவுமே போடல. பகல் பிச்சைக்காரி மாதிரியே போய் நிற்கிறேன். பிச்சைக்காரி கூட இல்லை, பகல் பிச்சைக்காரி மாதிரி போய் நிற்கிறேன். நான் இதே கொண்டை போட்டுட்டு தான் போய் நிற்கிறேன். ஐயோயோ, நான் எப்பெல்லாம் மேக்கப் போடுறேன்னா அப்பெல்லாம் எவன் வந்து கேட்டதில்ல. இப்போ வந்து ரவுண்டு கட்டி கேட்குறீங்களேடா ஐயோ அப்படின்ட்டு மனசுலேயே நினச்சிக்கிட்டேன். சொல்லல. அதில் வேற ஒரு சீன்லேயும் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த ட்ரைபல் பீப்புள் அவங்க அது வேற ஷேக் பண்ணாதீங்க. இது வேற கேட்குறாரு, நீங்க பார்த்த ஃபிலிம் என்ன உங்களுக்கு புரிஞ்சுது, என்ன ஸ்டோரி புரிஞ்சுது? ஐயோ என்னையா நீ எதுடா உன்னை ஹெவியாக லைக் பண்ண வச்சதுன்ற அறிவு. இல்லை ஸ்டோரி வேற கேட்குறாங்களா? ஆக்சுவலாக அந்த ஸ்டோரி என்னன்னா, நீங்கள் ஆட்டாதீங்க, ஷேக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இதுவாகும்.
எங்கள் ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸா? ஆமாம் ஆமாம், நான் வேற ஷார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். அவருக்கு தெரியாது என்ன ஹேர் ஸ்டைல்னே தெரியாது. இப்போ நான் போய் காமிச்சாதான் தெரியும் என்ன ரியாக்ஷன். தெரியல, குண்டு வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ நான் ஷேக் பண்றேனே, ஷேக் பண்றேன். அப்போ அவருக்கு மெசேஜ் பண்ணவங்க யாருமே வரலையா? 3 பேர் தான் வந்தாங்களா? அன்னைக்கு 3 பேர் தான் வந்தோமா அப்படின்னாரு. சரி ஓகே பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம். ஓ ஃபேஸ்புக்கில் அவர் போட்டிருந்தார் போஸ்ட்டு. அப்போ ஒருத்தர் வந்து நம்பி விழுந்துட்டேன் சின்ன வயசுல. இப்பயே எப்படி இருக்கேன்னா அப்போ சின்ன வயசுல எப்படி இருக்கேன்னு பாருங்க. How do you feel now? Much lighter? Yeah. Oh my god, big change. இது எவ்வளோ நாளில் வளரும்ப்பா ஹேரு? இது வளர்றது வந்து உங்களுக்கு 3 months 6 monthsல க்ரோ ஆகிடும். ஓகே ஓகே. பட் லென்த் வரணும்னா 1 year ஆகும். ஓகே ஓகே. இல்லை திரும்ப வந்து வேணும்னா இந்த மாதிரியே திரும்ப பண்ணுறதுக்குனா ஒரு 3 months ஆகும். 2 monthலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. மறுபடியும் இதே மாதிரி ஷார்ட் பண்ணோம்னா 2 monthலேயே தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. இதுலேயே வந்து ஓவியா கட் பண்ண முடியுமா? முடியாதா? மேலே இருக்க ஹேர் லென்த்தாக விட்டால் ஓவியா கட்டு. ஓகே ஓகே. அது இன்னும் ஷார்ட் சுடுதா? சுடு. இல்லை நேரம் ஓடுதுல. பின்னாடி ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துறேன். ஓகே ஓகே. நீங்களே டிசைட் பண்ணுங்க, எனக்கு கேட்காதீங்க. எனக்கு இது மட்டும் இந்த ஓவியா கட் மாதிரி பண்ணி பார்க்கலாமா? அதனால இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாமா? இல்லை லென்த் விடுறேன், ஓகேவா பாருங்க. ஓகே. அப்படி இல்லைன்னா ஷார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நாள் ஆசை எனக்கு அந்த மாதிரி வெட்டணும் அப்படின்ட்டு. பட் சரி எனக்கு தான் கம்மியா இருக்கு அந்த மாதிரி தான். என்ன வாயிடா, என்ன வாயின்ற மாதிரி இருக்கும் என் வாய். பேசினா பேசிட்டே இருப்பேன். நல்ல விஷயம் தான். த்ரெட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. பேசிட்டே இருப்பாங்க, அதனால அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன இருக்கணும், நிறைய ஃப்ரெண்ட் இருந்திருக்கணும். ஆமாம்மா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு. நான் சொந்தக்காரங்க வந்து எனக்கு வராங்களோ இல்லையோ, எல்லாம் யாரும் வந்து என்னை பார்த்துக்கல. எங்கள் வீட்டுக்காரும் என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. சொல்லலாம் இல்லை. அதே மாதிரி ஏதாவது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்
ஏதாவது ஒரு இதுனா நான் கூப்பிட்டேன்னா வருவாங்க. ப்ராப்ளம். ஆமா, அதை விட வேற அதில் மெயினாக எப்பவுமே வந்து நான் கூப்பிட்டேன் எனக்கு கிடைச்ச அடிமை ஒன்று இருக்கு அப்படின்வாங்க பார்த்தீங்களா. அதில் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது வந்து நவீன் ஒரு ஃப்ரெண்டு. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ற ஒரு இதுல நாங்க இருந்தோம். ஐ மீன் நானு 3 ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நானு இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு கட் பண்ணு இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு அப்புறம் வந்து நவி 3 பேரும் தான் எங்களுக்கு. என்னன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்களுக்கு என்ன சொல்றது லவ் அப்படிலாம் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஆனா வந்து இதுதான் ஓகேவா. ஸோ பட் உங்களுக்கு வந்து கேரி பண்ணுறது இங்கே ரொம்ப ஷார்ட்டாக இங்கே எதுனா புளிங்க மாதிரி இருக்கும். ஓகே தெரியுதா? ஓகே ஓகே புளிங்க மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் ஷார்ட்டாக போயிட்டீங்கன்னா பிக்ஸியாக இருக்கும். அதனால தான். சரி ஷார்ட்டா ஷார்ட் அந்த அந்த பிக்கில் இருக்கு பார்த்தீங்களா, பிக்ஸியாக இருக்கும். இது லென்த் விட்டிங்கன்னா புளிங்க மாதிரி இருக்கும். Just try to do scissors or comb. Try to do scissors or comb technique. First I'll chop it out length. அப்புறம் என்ன சொல்றது அவன் வந்து ரொம்ப நல்ல பையன். சிகரெட் பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், கெட்ட பழக்கம் எதுவும் இல்ல, ரொம்ப நல்ல பையனா. ஸோ அதனால எங்களுக்கு வந்து எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து நல்ல பொண்ணு அமையணும் அப்படின்ற ஒரு இது, ஒரு அக்கறை. அதனால வந்து எங்களுக்கு யாராவது லவ் வந்து சொன்னானா அந்த பொண்ணு நல்ல பொண்ணான்னு பார்ப்போம். அது நல்லா இல்லை எங்களுக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணி விட்டுரும். அதுல அதுக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் லாஸ்டா இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டான். அந்த பொண்ணு ஆக்சுவலா வந்து நல்ல பொண்ணு தான். பட் என்னன்னா இவன் கூட செட் ஆகுமா அப்படின்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அப்புறம் இல்ல இல்ல இதுதான் அப்படின்னு டிசைட், வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணுதான். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட் யாராவது வந்து கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொசிட்டிவ்னஸ் இருக்கும். நல்ல பொண்ணா சொல்லுவோம்ல, இப்ப கால் பண்ணா கூட இப்ப வாடா எனக்கு இது பிரச்சனை வா அப்படின்னா இப்ப கால் பண்ண முடியாது. ஆமா எக்ஸாக்ட்லி அந்த மாதிரிதான். எனக்கு என்ன சொல்றது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்ராட். பட் எங்க இருந்தாலும் கனெக்டடா தான் இருப்போம். யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நான் போவேன், எனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வருவாங்க. ரைட் சைடுல இருந்து பண்ணிருக்கலாமே, லெஃப்ட் சைடுல நல்லா எப்படி வேணா எடுக்கலாம். அந்த சைடு வந்து பண்ண நானு. ஓகே உங்களுக்கு ஃபாலோ ஆக மாட்டேங்குது சொல்லி இந்த கோடு தெரியுது. ஓகே ஓகே வாங்கல, அது இன்னும் வரல. என்ன வயசு ஆகுது? 4.5 வயசு. லேட்டா பேசுற பசங்க ரொம்ப வாய் எடுக்கும். ஆமா ஆமா. Does your husband know that you are going this short? Sorry? Your husband know that you are cutting very short? Yeah. After cutting you are asking. You should ask this before actually. Full முடிச்சிட்டு கேக்குற, உஷாரா கேக்குற பாத்தீங்களா? If he has before itself you won't take. இல்ல அவர்கிட்ட நான் சொல்லி நான் சைட தூக்குது. நீ வெளில வா, உனக்கு வைக்கிறேன். நம்மள கலாய்க்கிறது வெளியில யாரும். அதுதான் சொல்றேன், அவளே சொல்றா. ஏய் நல்லா இல்லையா செஞ்சுமா? அவ்வளவுதான், அதுதான், அதை வச்சுதான் நீ பார்க்கணும். நல்லா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், ஷார்ட் பண்ணிட்ட அம்மா. நான் சொன்னல ரைட் சைட் தான் படிக்குது லைட்டா, சரி தூக்கிடுது.
புரிஞ்சுச்சா? ரைட் ரைட் இப்படி ம் சாப்பிடணுமா? அதோ போகலாம், சாப்பிடலாம். பின்னாடி இந்த ஸ்கார் தெரியுதா? தெரியாத மட்டும் பண்ணிட்டேன். நான் அதுக்கு தான் கேட்டேன். கேட்டுட்டு அதை அப்படியே கவர் பண்ணுறோம். ஒரு ரொம்ப தெரியாது, ஓகே. டீப்பாக முடிஞ்சுட்டு அத்தைக்கிட்ட Just turn this way. போலாம்டா, இதா. Just smile.